லீக் மேட்சோட கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் இது. யூவி பாய்ஸ் விசஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. யூவி பாய்ஸ் வான் த டாஸ், சூஸ் டு பவுலிங் எடுத்திருக்காங்க. நாங்கள் பால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜம்பைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பூபதி மற்றும் சங்கர். அங்கே பவுலிங் எண்டில் யூவி பாய்ஸுக்காக சுதன். மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் சுதன் டு பூபதி. நல்ல வேகம், ஆஃப் சைடில் போட்டார், ஒயிட் பால். நல்ல பாக்ஸுக்குள்ளே போட்டாருங்க வேகமாக. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சேகர். சுதன் டு சேகர். சைடில் ஆடுறதுக்கான முயற்சி, டாட் பால். சுத்தலுக்கான முயற்சி அங்கே சிங்கிள். சரியாக படாத காரணத்தினால சிங்கிள். ஃபோர்த்து டெலிவரி அங்கே டாட் பால். டாட் பால் தான், பட் ஒரு பைஸ் காரணத்தினால சிங்கிள். ஒரு பைஸில் ஒரு ரன். லாஸ்ட் 2 more டெலிவரிஸிங்க. சுதன் டு சேகர். கேட்சா, நல்ல டேக்கை நாங்கள் கவர்ஸில் நிற்க வச்சு எடுத்தாங்க. நல்ல பாலை போட்டாங்க. வேறு எங்கேயும் ஆடுறதுக்கு முயற்சி இல்லை, அந்த வேகத்தில் போட்டிருக்காரு சுதன். நல்ல பவுலிங் சுதன் கிட்டேருந்து. தன்னோட விக்கெட் இழக்கிறாரு இங்கே சேகர். க்ரீஸில் நியூ பேட்ஸ்மேன் உள்ள ரவி. சுதன் டு ரவி. லாஸ்ட் 1 more டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேங்க. நல்ல ஒரு யார்க்கர். டூக்கான கால். சிங்கிள் ஸ்டே சொல்லிட்டாரு. அந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிற நிலைமையில் 5 for 1 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. பிளே செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் சதீஷ் டு ரவி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே சதீஷ். சூப்பரான பால், நல்ல பாலுங்க, பியூர் யார்க்கர் பால் அங்கே சதீஷ் கிட்ட இருந்து. சூப்பரான பால், டாட் பால், பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சதீஷ். அகைன் டாட் பால், கன்சிக்யூட்டிவாக 3 டாட் பால். ஏன்னா ஒரு பாலை எச்சு பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு டாட் பால் லிஸ்ட்டில் சதீஷ். நல்ல லைன் லென்த்தை பிடிச்சி போட்டுக்கிறாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு, நல்லா டேக்கன். 3 பால் ஸ்ட்ரகிள் பண்ணி ரவி 4வது பாலாக தன்னோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாருங்க. சூப்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் யூவி பாய்ஸ். கிரீஸில் ஜம்பைக்காக நியூ பேட்ஸ்மேன் மௌலி. லாஸ்ட் 2 more டெலிவரிஸிங்க. சுதன் சூப்பராக போட்டுக்கிறாரு, சதீஷ் சூப்பராக போட்டுக்கிறாரு. மறுபடியும் ஒயிட் பால். நல்ல கையில் வேக வச்சுருக்காருங்க இங்கே சதீஷ். டாஸ் பால், தவறான பால். வேகத்தை யூஸ் பண்ணி ஜஸ்ட் திருப்பி விட்டாருங்க. பவுண்ட்ரி, ஸ்விட்ச் முறையில் ஒரு பவுண்ட்ரி மௌலிக்கிட்ட இருந்து. சூப்பர் ஷாட் மௌலி. லாஸ்ட் 1 more டெலிவரி ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளேங்க. ஸ்கூப் மாதிரி ஆடினாரு. நல்ல ட்ரை, ரன் அவுட் மிஸ்ன்னு சொல்லலாம். சிங்கிள். அந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த எண்ட் ஆஃப் 2 overs கம்ப்ளீட் ஆகினால 11 for 2 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. சேம் நேம் சதீஷ். இவர் பேர் சதீஷ் தான். இறங்கி வந்தார், கேட்டா நல்ல ட்ரை எங்கள் கீப்பர் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ட்ரை, சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஜஸ்ட் இறங்கி வந்து மௌலி தொட்டு விட்றதுக்கு பார்த்தாரு, பட் நல்ல ட்ரைனா கீப்பர்னா. பூபதி ஒரு ஸ்லோயர் கட் மாதிரி போட்டார். டாட் பால் சூப்பராக போட்டார் இங்கே சதீஷ். மறுபடியும் அதே ஒரு ஸ்லோயர் ஒயிட் டெலிவரி. ஃபேஸாக போட வேண்டிய நேரத்தில் ஃபேஸாகவும் போகிறாரு, அதே நேரத்தில் ஸ்லோயர் கட்ரஸையும் யூஸ் பண்ணுறாருங்க சதீஷ். வண்டிக்கு அடித்த ஷாட் அங்கே பூபதி லாங் ஆனில். சிங்கிள், ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் மட்டும் கிடைக்குங்க. லாஸ்ட் 2 more டெலிவரிஸ் இங்கே தேர்ட் ஓவர். மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் ஹிட். எஸ், சிங்கிள் கன்சிடர் ஆகுதுங்க. நல்ல ரன்னிங் அங்கே பூபதிக்கிட்ட இருந்து. லாஸ்ட் 1 more டெலிவரி இங்கே சதீஷ் டு பூபதி. அதுவும் ஒரு ஸ்லோயர் ஏறி வந்ததை பார்த்து ஸ்லோயர், அந்த ஸ்லோயரோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு சதீஷ். அகைன் சுதன் தன்னோட 2வது ஓவர் டீமுக்கான 4வது ஓவரை போட்டு வந்திருக்காரு. நல்ல ஃபேஸ் இந்த சுதன் கிட்ட இருந்து. கீப்பர்னால கூட பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபேஸ். சிங்கிள்
வைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. நல்ல லைனில் போடுறாருங்க சுதன். டாஸ் பால் ஒரு மிஸ்ஃபீல்டு ஸ்லிப்பில் பவுண்டரியா இல்லை, பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்ல ரன்னிங்குங்க மௌலிகிட்ட இருந்து 2 ரன்ஸ் கன்சிடர் ஆகுது. நல்ல ரன்னிங்குங்க சதீஷ் கிட்ட இருந்து 3 ரன் கன்சிடர் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு வைட் யார்க்கர், சிங்கிள், ஜஸ்ட் ஃபார் சிங்கிள். நல்ல வேகம், நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போடப்பட்ட பால் சுதனிடமிருந்து மீண்டும் ஒரு டாட் பால் கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. டாட் பால், அதுவும் ஒரு டாட் பால் தான். அந்த அளவுக்கு கீப்பரே கையை தேக்கிறாரு, அந்த அளவுக்கு வேகம் போட்டிருக்காரு இங்கே சுதன். வேகம் போகிறது முக்கியம் இல்லை, கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போடணும். கேட்சா, நல்ல ஸ்டாப் அந்த பையன்கிட்ட இருந்து. சிங்கிள், அந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த எண்ட் ஆஃப் 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகிற நிலமையில் 21 ஃபார் 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. சூப்பராக இந்த ஓவர் மறுபடியும் போட்டு தந்திருக்காரு. தனக்கான ஸ்பெல்லை கம்ப்ளீட்டாக சூப்பராக போட்டு முடிச்சிருக்காரு இங்கே சுதன். அகைன் சதீஷ், அவரும் தன்னோட ஸ்பெல்லை கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அவருக்கான 2வது ஓவர் இது. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக், நாங்கள் லாங் ஆஃப் ஃபீல்டர் கிட்ட இருந்து நல்ல டேக். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து வந்திருக்காரு இங்கே சதீஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிரீஸில் சரவணன், நியூ பேட்ஸ்மேன். த ஸ்ட்ரைக் சதீஷ் டு சரவணன். சூப்பரான பால், ஸ்டெம்பில் படாமல் போச்சுன்னே தெரில. ஒரு நல்ல பால், டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சரவணன் கிட்ட இருந்து. ஒரு டிஃபென்ஸ். அகைன் கிரீஸுக்குள்ளே போடப்பட்ட பால், சிங்கிள். சூப்பராக போட்டுக்கிறாரு இவரும் சரி சுதனும் சரி, 2 பேருமே சூப்பராக போட்டுக்கிறாங்க தனக்கான ஓவரை. அகைன் பேட்டிங்கில் ரொம்ப நேரம் கழிச்சு மௌலி வந்திருக்காரு. ஷாட் மறுபடியும் கேட்சா. எஸ், நல்ல டேக்கன் அதே ஃபீல்டர்கிட்ட 2வது கேட்ச், தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு மௌலி. கிரீஸில் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் மௌனிஸ். லாஸ்ட் 1 more டெலிவரி. த 5th ஓவர் இங்கே சதீஷ் கிட்ட இருந்து. சதீஷ் டு மௌனிஸ். ஜஸ்ட் தொட்டு விட்டாருங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எஸ், ஈஸி கம்ப்ளீட்டட் 2 ரன்ஸ். நல்ல ரன்னிங். சாரி, இன்னொரு பால் இருக்குது. லெஃப்ட்டில் திரும்பி அடிச்சு விட்டாருங்க. எட்ஜு போட்டு வந்த வேகத்துக்கு 2க்கான காலங்க. எஸ், 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங். இந்த விக்கெட் சரவணன் மற்றும் மௌனிஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் இன்ட்ரடியூசிங் த நியூ பவுலர் முருகேஷ் டு சரவணன் ஸ்ட்ரைக்கில். சுத்தலுக்கான முயற்சி, அட்வான்ஸ் பேட், டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க முருகேஷ். அகைன் ஒரு ஸ்லோயராக போட்டார், அதுவும் ஒரு டாட் பால். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க முருகேஷ் அவரோட ஓவரை. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, கேட்சுக்கான வாய்ப்பு தான் இருந்துச்சு. அந்த கேட்சை பவுண்ட்ரியாக மாற்றிருக்காருங்க ஃபீல்டருங்க. நல்லா போட்டார், நல்லா எட்ஜு பட்டு நல்ல கையிலே விழுந்த கேட்ச். அது கைப்பட்டு 4ஆக மாறி இருக்குது இங்கே சரவணன் பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி. லாஸ்ட் 3 more டெலிவரிஸ். மறுபடியும் ஒரு ஸ்லோயர் ஸ்ட்ரைட் லாங் ஆஃபில் அடித்த ஷாட். 2க்கான கால் கிடைக்குமா? இல்லை, ஜஸ்ட் ஃபார் சிங்கிள், 1 ரன் தான். லாஸ்ட் 1 more டெலிவரி. அதுவும் ஒரு லைன் லென்த்தில் போடப்பட்ட பால். ரிவர்ஸ் ஸ்வீப்கான முயற்சி, டாட் பால். 4 ரன் போனாலும் நல்லா கன்சிடர் பண்ணி நல்லா சூப்பராக போட்டு தந்திருக்காரு முருகேஷ். அந்த எண்ட் ஆஃப் 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகணும்னா 31 ஃபார் 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. சூப்பராக பவுலிங்கை போட்டு தந்திருக்காங்க இங்கே யூவி பாய்ஸ். லாஸ்ட் ஓவர், அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே லாஸ்ட் ஓவரை போகிற நம்மளோட டீமோட கீப்பர் ரகு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கான சான்ஸுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் அடிக்கிறதுக்கான முயற்சி சரியா படான காரணத்தினால கேட்ச் மிட் ஆஃபில். நெக்ஸ்ட் கிரீஸில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீதர். ரகு தன்னோட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ரகு டு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீதர். அடித்து போட்டார், முன்னாடியே அடித்து போட்டார். அங்கே சரியாக படல, பவுண்ட்ரி. பட் ஸ்ரீதர் வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறாருங்க. ஸ்ரீதர் பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி இது. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஸ்ரீதர்.
மறுபடியும் அதே பால், பட் வைட் லைனை ஒட்டி போட்டாரு. நல்ல பால், நல்லா வெளியே வந்துருச்சு. டாட் பால். ஒரு லோ கட் பால். பால் தானாகவே லோ கட் ஆயிடுச்சு. லெக் பை முறையில் ஒரு ரன். ரொம்ப நேரமாக மௌனிஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் 2 more deliveries of the first innings. வைடு கிரீஸை ஒட்டி போடப்பட்ட பால். அவுட்டா? எஸ், விக்கெட். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பைக்காக நியூ பேட்ஸ்மேன் மைல் ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் 1 ball. ரகு டு மைல். கிராஸில் ஓங்கி அடித்த ஷாட். முயற்சி கண்டிப்பாக இருக்கும். ரீச் ஆனு பார்க்கணும். ரீச். நல்லா ரன்னிங் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பைக்கிட்ட இருந்து ஒரு 2 ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 7 ஓவரில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை 38 ரன் அடிச்சு 39 ரன் யூவி பாய்ஸுக்கு டார்கெட்டாக கொடுக்குறாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பைக்காக ஓப்பன் பவுலராக வந்திருக்காரு லோகு. யூவி பாய்ஸுக்காக ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணுறது கேஸ்ட்ரோ. நான் ஸ்ட்ரைக்கில் முருகேஷ். 2 அதிரடி பேட்ஸ்மேன் இங்கே களத்தில். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு பால் இங்கே லோகு கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு பாலே ஒரு கேட்ச், பாயிண்ட் அடித்த ஷாட், கைப்பிட்டு போன பால். ஃபஸ்ட்டு பால் இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கேஸ்ட்ரோ. ஒரு நல்ல ஷாட் கேஸ்ட்ரோ கையிலேருந்து, பட் கேட்சை தவறு விட்டுருக்காரு ஃபீல்டர். செகண்ட் டெலிவரி டாட் பால். மறுபடியும் அதே பால். ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணி இருக்கிறாரு இங்கே லோகு. ஃபஸ்ட்டு பால் 4 கொடுத்தாலும் அடுத்த 2 பால் டாட்டுக்கு போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 more deliveries of the first over. பவர் பிளேங்க வைட் பால். சுத்தருக்கான முயற்சி அப்பவும் முருகேஷ் கிட்ட இருந்து உள்ள ஆஃப்கட் டெலிவரி. டாட் பால். ரிசல்ட் டாட் பால். 2 வைடுக்கு அப்புறம் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க லோகு. லாஸ்ட் 1 more delivery of the first over இங்கே லோகு டு முருகேஷ். மறுபடியும் அதே பால் கட்டுற டெலிவரி டாட் பால். அந்த டாட் பாலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிற நிலமையில் 9 for no loss இங்கே யூவி பாய்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லணும். பவர் பிளே லாஸ்ட் ஓவர் போடுறீங்க. பவுலிங் எண்டில் சரவணன் டு கேஸ்ட்ரோ. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஷார்ட் பிச் பால். ஃபீல்டர்ஸ் யாரும் இல்லை. பவுண்டரிக்கான சான்ஸ். எஸ், பவுண்டரி. அகைன் லெக் சைடு போட்ட பால் தான். சரியா பால் தெரியாதனால லெக் பை முறையில் டாட் பால். கேட்சுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் இங்கே சரவணன் கிட்ட இருந்து. அகைன் ஒரு ஷார்ட் பிச் பால். மிட் விக்கெட்டில் அடித்த ஷாட் அங்கே சிக்ஸர். அங்கே கேஸ்ட்ரோ பேட்லேருந்து வர முதல் 6. எவ்வளோ சீக்கிரமாக மேட்சை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே கேஸ்ட்ரோ. லாஸ்ட் 2 deliveries ஆஃப் த பவர் பிளே. மறுபடியும் ஒரு ஷார்ட் பிச் பால். லெக் சைடு அடிக்க முயற்சி செய்யப்படாதனால சிங்கிள். ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் மட்டும் அங்கே கிடைக்கும். ஸ்ட்ரைக்குக்கு மறுபடியும் வராது இங்கே முருகேஷ், ஒரு லெஃப்டி. லாஸ்ட் 1 more delivery இங்கே பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more delivery சரவணன் டு முருகேஷ். அதே ஒரு ஆஃப் கட்டர் டெலிவரி வேகமாக போட்டார் டாட் பால். அந்த டாட் பாலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த எண்ட் ஆஃப் 2 over கம்ப்ளீட் ஆகினாங்க. 20 for no loss இங்கே இன்னும் 19 runs அடித்தா வின் ஃபார் யூவி பாய்ஸ். பவுலிங் எண்டில் நியூ பவுலர் அருண். பவுலிங் எண்டில் அருண் டு கேஸ்ட்ரோ. அகைன் சேம் லைன் அண்ட் லென்த். சூப்பர் லென்த் இங்கே. சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அருள் ப்ரோக்கு. நல்ல பவுலிங் இங்கே அருள். ஷார்ட் பிச் கொஞ்சம் நின்று போச்சு. லெக் சைடு அடிக்கிறதுக்கான முயற்சி தான், பட் கட்டானனால ஃபைன் லெக். ஃபில்டர் வந்துட்டார். 2 இல்லை, ஜஸ்ட் ஃபார் சிங்கிள். ஸ்ட்ரைக்கை முருகேஷ் எடுக்கிறாரு இங்கே. ஸ்ட்ரைக்கில் முருகேஷ். அருள் டு முருகேஷ் இங்கே. டாஸ் பால். ஒயிட் பால், பட் ஒரு லோ டாஸ் மாதிரி வந்துச்சு. லெக் சைடு மட்டக்கி அடித்த ஷாட் அங்கே. அந்த ஸ்டாப் 2க்கான கால். ரன் அவுட்டானு பார்க்கணும்.
இதில் நல்ல ரன் ரீச் அங்கே ரன்னிங் விட்டு இந்த விக்கெட் அருள் மற்றும் கேஸ்ட்ரோ கிட்ட வந்து அகைன் ஒத்த கையை விட்டுட்டு அடித்தாருங்க. கேட்சா இல்லை பவுண்ட்ரி. பால் வந்த வேகத்துக்கு ஜஸ்ட் பேட் அப்படியே விட்டுட்டாரு. ஒரு நல்ல கேட்ச் எடுக்க வேண்டிய பால் இது. பட்டு சன்செட் காரணமாக ஒரு பவுண்ட்ரி. லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி இங்கே அருள் டு முருகேஷ். வைட் பால் அதர் ஒன் வைடு. இங்கே அதர் ஒன் லெக் சைட் டாஸ் பால் ஜஸ்ட் வச்சு விட்ட வேகத்துக்கு போயிடுச்சு. ஃபில்டர்ஸ்னால ஓடக்கூட முடியல. பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்கிறாரு இங்கே முருகேஷ். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ரன் அடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் 6 runs to win the match. UV boys going to next round. Bowling இல்லை பூபதி the new bowler. ஸ்ட்ரைக்கில் கேஸ்ட்ரோ. ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டாருங்க. சிங்கிள். கட்டர் டெலிவரி. நல்ல கட்டர் ஸ்டெம்ப் ஒட்டி வந்த பால். டாட் பால். மேலே நகர்ந்து வந்தது பார்த்து அடித்து போட்ட பால் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பிக் அவுட் ஃபீல்ட் பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரியோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. யுவி பாய்ஸ் வான் த மேட்ச். இதன் மூலமாக முருகேஷ் அடித்து மேட்ச்சை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க இங்கே யுவி பாய்ஸ்.